இது கீழூர். பாண்டிச்சேரி பிரான்சுடன் சேர வேண்டுமா, இந்தியாவுடன் சேர வேண்டுமா என்று ஓட்டெடுப்பு நடந்த இடம் இந்த கீழூர். 1947 நடந்த ஓட்டெடுப்பு, 1962 நடந்த ஓட்டெடுப்பு. கீழூர் நினைவு சின்னமாக, பாண்டிச்சேரி மிகப்பெரிய நினைவு சின்னம் இதுதான். இதன் பக்கத்தில் தான் இது புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை கீழூர் நினைவு மண்டபம். இது பாண்டிச்சேரி இந்தியா கூட சேரணுமா, பிரான்ஸ் கூட சேர்ந்தோம். பிரான்ஸ் கூட இருந்தால் அருமையாக இருந்திருக்கும். இந்தியா கூட சேர்ந்து 10 காசு பிரயோஜனம் கிடையாது. பாண்டிச்சேரி இதுதான். இது கீழூர் நினைவு மண்டபம். இது ஒரு புதுச்சேரி கீழூர் வாக்கெடுப்பு நினைவு மண்டபம்னு இருக்கும். அழகாக இருக்கும். இதுதான் கீழூர் நினைவு. இது ஒரு கவர்னர் திறந்து வச்சிருக்காரு இந்த நினைவு மண்டபம். பார்க்குறீங்க இல்லையா? இது கவர்னர் பிடி ஜெட்டி அவர்களால் 1962 பண்ணது. வாக்கெடுப்பு நடந்தது 18/10/1954 தான் இந்தியா கூட சேரணுமா இல்லை பிரெஞ்சு அரசாங்கத்தின். 1954 வரைக்குமே இது பிரான்ஸோட நிர்வாகத்தின் கீழே தான் இருந்தது. நாங்கள் அதுக்கு முன்னாடிலாம் இந்தியா கூடவே இல்லை. 1954 நவம்பர் 1 தான். இது அக்டோபர் 18 முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ் அரசாங்கம் நமக்கு விடுதலை கொடுக்குறாங்க. நவம்பர் 1 தான் விடுதலை நாள். தாயகத்தோடு பிரெஞ்சு இந்திய பகுதியில் இணைப்பு. புதுச்சேரி அரசு கீழூர் வாக்கெடுப்பு நினைவு சின்னம் இதுதான். இது பாண்டிச்சேரியிலேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த நினைவு சின்னம் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வந்தால் பார்க்கலாம். ஆனால் வரலாற்றுப்படி இந்தியா கூட இருந்தாலும் நாங்கள் பிரான்ஸ் கூட இருந்திருந்தால் நன்மையாக இருந்திருக்கும். இந்தியாவுக்கும் நிறைய ஒரு உதவியெல்லாம் கிடைச்சிருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இதில் ஒரு ஓட்டில் தான் ஜெயிச்சுது. அந்த ஒரு ஓட்டு ஜெயிக்காமல் இருந்தால் இன்னும் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கு கூட தான் இருக்குது. கீழூர் வாக்கெடுப்பு நினைவு சின்னம். வாக்கெடுப்பு நடந்த இடம் கீழூரில் 1954 அக்டோபர் 18 வாக்கெடுப்பு நடந்த இந்த இடம் தான் நடந்தது. கிட்டத்தட்ட 46, இது ஒரு 20, 66